ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த டப்பாவை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பூஸ்ட் டப்பா. மேலே இருக்க கவரை பார்த்துருந்தா நிறைய பேரும் நீங்கள் கெஸ்ஸும் பண்ணியிருப்பீங்க. இதுக்குள்ளார நான் என்ன பொருள் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதுக்குள்ளார என்ன பொருள் இருக்குன்னு நீங்களாவே கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆமாம், இதுக்குள்ளார நான் வச்சுருக்கிறது வந்துட்டு ஊறுகாய் தான் வச்சுருக்கேன். லெமன் ஊறுகாய் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 2 இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமே எங்கள் அம்மா இது வந்து 2வது தடவை போட்டு கொடுத்துருக்கா. ஸோ அவள் போட்டு கொடுத்த ஊறுகாய் இது வரைக்கும் கெட்டு போனதே இல்லை. ஃபங்கஸ் அந்த மூடியிலேருந்து இங்கே உள்ளே இருக்க ஊறுகாய் வரைக்கும் பார்த்திங்கன்னாவே தெரியும், ஒரு ஃபங்கஸ் கூட இருக்காது. அதே மாதிரி எண்ணெய் ஸ்மெல்லும் வரவே வராது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருப்பான். எனக்கு கெட்டே போகாது. 2 வருஷம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது வரைக்கும் கெட்டு போனதே கிடையாது. நான் திரும்ப இதை வந்து பேன்லலாம் சூடு பண்ணவும் மாட்டேன். எடுத்து வெயிலில் மட்டும் வெயில் நல்லா அடிக்கும்போது வச்சுருப்பேன். தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் யாரும் இவ்வளோ நாள்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இத்தனை வருஷம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் போடாதீங்க. நல்லா இருக்கிறதுனால தான் நான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இதை நான் அடிக்கடி எடுக்கவும் மாட்டேன். ரொம்ப ப்ராப்பராக நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். நான் எப்போ எடுப்பேன்னா எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ மட்டும்தான் எடுப்பேன். அதுவும் ரொம்ப நேரம் காற்றுல திறந்து வைக்கலாம் மாட்டேன். நல்லா தண்ணி படாத ஒரு ஸ்பூன் எடுத்து எந்த பிளேட்டில் எனக்கு வேணுமோ அது அப்போ கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்பூனை மறுபடியும் ஊறுகாய் போல் போடவே மாட்டேன். க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக அது மாதிரி கண்டெய்னரில் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுருவேன். இதுக்கே நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணது கூட இல்லை. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே கிடையாது. நான் ஃப்ரிட்ஜும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வெளியில் தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் இந்த ஊறுகாய் எனக்கு கெட்டு போனதே இல்லை. நான் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லாத போது மட்டும்தான் அதை எடுப்பேனே. எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா நான் எங்கள் அம்மா ரொம்ப படுத்துவேன். ஸோ அப்போ சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த ஊறுகாய் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக சரி மாத்திரை போடணுமே அப்படிங்கும்பொழுது எனக்கு இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேர் நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.